தோழி சுதாவை அவசரமாக ஃபோனில் அழைத்து, சுதா, நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஷீலா கஃபேவுக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வந்துடுடி என பரபரப்பாக கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் கவிதா. சுதாவும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிந்து அவசரமாக ஷீலா கஃபேவுக்கு சென்றாள். நம்ம பள்ளி தோழி ராதிகாவை உனக்கு தெரியுமில்ல, அவள் இப்போ சென்னையில் தான் இருக்கா. கல்யாணம் செஞ்சு கொள்ளாமல் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என்றாள் கவிதா. ராதிகாவின் பெயரை கேட்டவுடன் ஆச்சரியம் தாங்காமல், எப்படி இருக்கிறா, எங்கே இருக்கா, உனக்கு நல்லா தெரியுமா என பல கேள்விகளை எழுப்பினாள் சுதா. அது பெரிய கதடி, அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நம்ம பிளானை கேட்டுக்கோ. ராதிகா நம்ம படிப்புக்கு நிறையவே உதவி செஞ்சுருக்கா. அவள் உதவி இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம், சரிதானே என்று கேட்கவும் சுதாவும் ஆமா என்பது போல் தலையை ஆட்டினாள். ராதிகாவின் தனிமையை போக்க என் வீட்டில் கொஞ்ச நாளும் உன் வீட்டில் கொஞ்ச நாளும் வைத்து கொள்ளலாம், சரியா என கவிதா கேட்கவும் சுதாவும் சரியென பலமாக தலையை ஆட்டினாள். அவளுக்கு குடும்பத்தின் பாசம் என்னன்னு தெரியப்படுத்தணுண்டி, அப்பத்தான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாச்சு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற என கூறிவிட்டு ஆர்டர் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு பேசிக்கொண்டு இருவரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். மறுநாள் கவிதாவின் பெண் வானதி மாடியில் ஏறும் பொழுது காலிடறி கீழே உருண்டு விழுந்து விட்டாள். காலில் பலத்த அடி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருந்தாள் கவிதா. ராதிகாவுக்கு உடனே ஃபோன் செய்தாள். புது எண்ணை பார்த்தவுடன் அவளும் யோசனையோடு ஃபோனை எடுத்தவளுக்கு கவிதாவின் குரலை கேட்டவுடன், ஏய், நீ நம்ம ஃப்ரெண்டு கவிதா தானே என ஆச்சரியமாக கேட்டாள் ராதிகா. பரவாயில்லையே, பல வருஷங்கள் கழிஞ்சும் என்னோட குரலை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே என்றாள் ஆச்சரியத்துடன் கவிதா. பிறகு இருவரும் குசலமெல்லாம் விசாரித்துவிட்டு, ராதிகா, இப்போ உன் உதவி எனக்கு தேவைப்படுகிறது என நடந்ததை கூறிவிட்டு, நீ உடனே மருத்துவமனைக்கு வந்துவிடு என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் கவிதா. உடனே மருத்துவமனைக்கு தன் காரில் வந்து சேர்ந்தாள் ராதிகா. ராதிகாவை வாசலிலேயே வரவேற்று தன் மகள் வானதியை அறிமுகப்படுத்தினாள் கவிதா. வானதி என்ற பெயரை கேட்டவுடன் கவிதாவிடம், இன்னும் நீ ராஜராஜ சோழனின் பைத்தியம் தெளியாமல் தான் உன் பெண்ணுக்கு வானதி என பெயர் வைத்துள்ளாயே என ஆனந்தமாக பழைய நாட்களை எல்லாம் நினைவு கூர்ந்தாள் ராதிகா. சரி, நான் வானதியை பார்த்துக்கொள்கிறேன், நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு என உரிமையோடு அவளை வெளிப்புறம் தள்ளிவிட்டாள் ராதிகா. அன்றிலிருந்து 3 நாட்கள் வானதியை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து உதவி செய்தாள் ராதிகா. சுதாவிடமிருந்து கவிதாவுக்கு ஃபோன் வந்தது. ஃபோனை உடனே ராதிகாவிடம் தந்து, யார் அழைக்கிறாங்கன்னு பாரு என்றாள் கவிதா. மொபைலில் சுதாவின் பெயரை பார்த்தவுடன் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் சுதாவிடம் பேசினாள் ராதிகா. ராதிகா, இப்போது எனக்கும் உதவி தேவைப்படுகிறது, நாளை நீ என் வீட்டுக்கு வருகிறாயா என்றாள் சுதா. ராதிகாவும் வருவதாக தெரிவித்துவிட்டு மறுநாள் சுதாவின் வீட்டுக்கு சென்றாள். கதவு திறந்தவுடன் பிறந்த சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையின் குரல் ஒலி தேவகானகமாக ராதிகாவுக்கு கேட்டது. உள்ளே சென்று கை கால்களை எல்லாம் நன்கு சுத்தம் செய்துவிட்டு சுதாவிடம் கூட பேசாமல் நேரடியாக பச்சிளம் குழந்தையை பார்க்க போய்விட்டாள் ராதிகா. தொட்டிலில் இருந்த குழந்தையை எடுத்து வாரி அணைத்து கொஞ்சினாள். பிறகு சுதாவிடம், குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கா என்று கேட்டாள். நீ ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கா, ஆகவே என் பேத்திக்கு உன் பெயரைத்தான் வச்சிருக்கேன் என கூறினாள் சுதா. அதை கேட்டவுடன், இனி இந்த ராது குட்டியை நானே பார்த்துக்கொள்கிறேன், சரியா என சுதாவிடம் ஆனந்தம் பொங்கம் கூறினாள் ராதிகா. சுதாவும் சம்மதம் தெரிவிக்கவே ராது குட்டியை கண்ணும் கருத்துமாக அன்று முதல் கவனிக்க ஆரம்பித்து விட்டாள் ராதிகா. அன்றாட வேலைகளை செய்வது, குழந்தையை கவனிப்பது என அவளுடைய நாள் அவளுக்கு மிகவும் பிஸியாகவே போனது. குழந்தையை பெற்றவளுக்கு கொடுக்க வேண்டிய பத்திய உணவு வகைகளையும் தேவையான கை மருந்துகள் மற்றும் உணவு வகைகளை மிகவும் கவனமுடன் செய்து கொடுக்க ஆரம்பித்தாள். இவ்வாறாக 2 மாதங்கள் போனது கூட தெரியாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்தாள் ராதிகா. இதை பார்த்த சுதாவின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் சந்தோஷமடைந்தனர். மேலும் ராதிகாவை குடும்பத்தில் ஒருவராக நினைத்து நன்றாகவும் சகஜமாகவும் பழக ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு ராதிகா 2 மாதம் கழித்து தன் வீட்டுக்கு கிளம்ப தயாராகிவிட்டாள். அப்போது சுதாவின் குடும்ப உறவினர்கள் அனைவரிடமும், நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு அவசியம் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு புறப்பட்டு சென்றாள் ராதிகா. 1 வாரம் கடந்த நிலையில் சுதா மற்றும் கவிதாவின் குடும்பத்தினர் அனைவரும் ராதிகாவை சந்திப்பதற்காக அவள் வீட்டுக்கு சென்றனர். சுதாவும் கவிதாவும் ராதிகாவின் வீட்டுக்கு செல்லும் வழியில், நீ கவனிச்சியா சுதா, ராதிகாவின் அன்பும் அக்கறையும் கவனிப்பும் எவ்வளவு ஆத்மார்த்தமாக இருந்ததுன்னு? ஆமா கவிதா, நானுமே கவனிச்சேன். இவ்வளவு ஆத்மார்த்தமான அன்பு எப்படி அவகிட்ட தனியாக தானே இருக்கா என நினைச்சேன். சந்தோஷத்துடன் அனைவரையும் வீட்டில் வரவேற்றாள் ராதிகா. ராதிகாவின் வீட்டை சுற்றி பார்த்தவுடன் அவள் வகித்த பதவியும் அவள் வாங்கிய பதக்கங்களும் அவளது பெருமையை எடுத்து காட்டின.
என்னடி நீ வனலாகாவில் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்த என ஆச்சரியமாக கேட்டனர் சுதாவும் கவிதாவும். நான் வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பலவித உயர் பதவிகளை எல்லாம் வகித்து தற்போது ஓய்வு பெற்றுதான் சென்னை வந்திருக்கிறேன். அங்கு பணிபுரியும் போது சுற்றுப்புற கிராம மக்களுக்கும் மற்றும் மலைவாழ் மக்கள் நல்ல முறையில் வாழ பல உதவிகள் செய்திருக்கிறேன். அந்த மனநிறைவே எனக்கு திருப்தியாக உள்ளது என்றாள் ராதிகா. இனிமே நீ எத்தனை நாள் தான் தனிமையில் இருக்க போற? எங்கள் வீடுகளில் இருந்தபோது நாங்கள் உன்னை கவனித்தபடி தான் இருந்தோம். உனக்கும் இதே மாதிரி குடும்பம் வேணும்னு நீ நினச்சிருக்கியா இல்லையா என்று கேட்டாள் கவிதா. நான் தனியாக இருந்தாலும் தனிமையை உணர்ந்ததில்லை. தனி என்பது வேறு, தனிமை என்பது வேறு என்றாள் ராதிகா. தோழிகளின் கணவர்களும் பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் துணை தேவைதானே, எப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்க என பல கேள்விகளை கேட்டனர். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணையை நாங்கள் இனி பார்க்கலாமா என அக்கறையுடன் கேட்டனர். இதை பற்றி பிறகு பேசிக்கலாம், இப்போது லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என புன்னகையுடன் ராதிகா கூறி அனைவருக்கும் அவளே உணவு பரிமாறினாள். அனைவரும் திருப்தியாக உணவு உண்டனர். அப்போது அனைவரிடமும் நான் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் ஏங்கல, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிக சரியாக ஆத்மாத்மாக செய்வது தான் என்னுடைய வழக்கம். அது சுதாவுக்கும் கவிதாவுக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் உங்கள் இருவரின் குழந்தைகளும் என் குழந்தைகள் போல்தான் நான் நினைத்து வேலைகள் செய்தேன். நான் எப்பவும் திருமணம் செய்து கொள்ளவில்லையே என வருத்தப்பட்டது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவைன்னு நினைக்கிறது இந்த சமூகம் தான். அதையே பிடித்து நாம் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ராதிகா சொல்லும் போதே தனிமரம் தோப்பாகாது அல்லவா என்றார் கவிதாவின் கணவர். தோப்பு என்பது பல மரங்களின் தொகுப்பு தான். அதில் நான் ஒரு மரம், சுதா ஒரு மரம், கவிதா ஒரு மரம். அதே போல நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு மரம் தானே. அனைவரும் சேர்ந்தால் அது ஒரு தோப்பு. அதைத்தான் கூட்டு குடும்பம் என்கின்றனர். சுதா, நீ பள்ளியில் படிக்கும்போது மலையேற்ற வீராங்கனையாக வர வேண்டும், மேலும் நம் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள அனைத்து ஊர்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று கூறுவாயே, அதில் ஒன்றிலாவது உன்னால் நீ சாதிக்க முடிந்ததா? கவிதா, நீ பள்ளியில் படிக்கும்போது பரதநாட்டியம் முதல் அனைத்து வகை நாட்டியங்களையும் கற்று டான்ஸ் மாஸ்டராக புகழ் பெற வேண்டும்னு சொல்லுவியே, அதை உன்னால் சாதிக்க முடிஞ்சுதா என கேட்டாள். இதை கேட்ட சுதாவின் கணவருக்கும் கவிதாவின் கணவருக்கும் தம்மை யாரோ சாட்டையால் அடித்தது போல உணர்ந்தனர். பெண்கள் என்றாலே வீக்கர் செக்ஸஸ் என்று சொல்லி அவர்களை கீழே தள்ளத்தான் பார்க்கிறது இந்த சமூகம். பெண்கள் முன்னேறுவதை இந்த சமூகம் விரும்புவதில்லை. தனியாகவும் வாழ முடியும். இதற்கு நானே ஒரு உதாரணம் தான். குழந்தைகளை வளர்க்கும் போதே அவர்களை நல்ல குடிமகனாக வளர்க்கணுமே தவிர அதிக செல்லம் கொடுத்து தவறான வழியில் செல்ல வழிகாட்டக்கூடாது. அப்ப லட்சியம் இருந்தால் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாதா என குறுக்கிட்டாள் கவிதா. அப்படியெல்லாம் இல்லடி, நல்ல துணை கிடைத்தால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணத்துக்கு பின் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சமூகத்துல முக்கியமான விஷயமே. அவ்வாறு புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். சிறிது நேரம் கலந்துரையாடிய பின் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு கிளம்பி சென்றனர். ஒரு வாரத்துக்கு பின் ராதிகாவுக்கு ஃபோன் செய்து, நாங்கள் தான் உனக்கு பெரிய உதவி செய்யலாம்னு நினச்சோம், ஆனால் நீ தான் இப்போ எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க. என் லட்சியத்தை அறிஞ்சு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை இப்போது ஜிம்மில் சேர்த்து விட்டுள்ளார் என் கணவர். அது மட்டுமின்றி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லவும் அனுமதி அளித்துள்ளார். உனக்கு ரொம்ப நன்றிடி என உணர்ச்சி பொங்க கூறினாள் சுதா. அதற்கு அடுத்த நாள், உனக்கு ரொம்ப நன்றிடி, என் லட்சியத்தை நீ கூறியவுடன் என் கணவர் மிகவும் வருத்தப்பட்டு பரதம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக என்னை இப்போது வீணை கற்க அனுமதி அளித்துள்ளார். என் மகள் வானதிக்கு காலேஜ் முடித்தவுடன் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவள் காலேஜ் படித்து முடித்தவுடன் ஐஏஎஸ் எக்ஸாம்க்கெல்லாம் படிக்க வச்சு அவள் லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா திருமணம் செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அவளுக்கும் டான்ஸ் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தாலும் அதற்கு போகட்டுமே என சொல்லினார். எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்த அதிர்ச்சியாகவும் இருந்தது. இதற்கு உனக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என ராதிகாவுக்கு போன் செய்து உணர்ச்சி பங்க கூறினாள் கவிதா. அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் நம் சமூகம் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் என்பதில் ஐயமில்லை என நினைத்து கொண்டாள் ராதிகா. நண்பர்களே, நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் தைரியமாக திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணத்துக்கு பின்பும் நம்முடைய லட்சியங்களை அடையலாம். அதற்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.